கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானதை திசை திருப்ப முயற்சி செய்வதாக தாவிக தலைவர் விஜய் மீது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றஞ்சாட்டியுள்ளார். அரசியலா பார்க்கலன்னு ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு. பரப்புரை செய்த இடத்திற்கு விஜய் மாலை 4 மணிக்கே வந்திருந்தால் நெரிசல் குறைந்திருக்கும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றஞ்சாட்டியுள்ளார். 4 மணிக்கு அந்த இடத்துல ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்க சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கும். அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலோ இது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. விஜய் பரப்புரையில் நெரிசல் ஏற்பட்ட விவகாரத்தில் அரசியல் செய்வது யார் என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் பதிவில் அரசு அதிகாரிகளை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து அரசியலையும் செய்து கொண்டிருப்பது திமுக தான் என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக, திமுகவின் பதற்றம்தான் உண்மையில் கரூரில் நடந்தது என்ன என்ற சந்தேகத்தை வலுக்கச் செய்கிறது என்றும் கூறியுள்ளது. சங் பரிவாரின் சதிவலையில் விஜய் சிக்கியுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், நேர்மையற்ற அரசியல் கருத்தை முன்வைப்பது அவருக்கே நல்லதல்ல என்றும் கூறினார். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். தாவிக பரப்புரை கூட்டத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து அங்கு நடந்த நிகழ்வுகள் சந்தேகத்தை ஏற்படுத்தும்படியாக இருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்ததால் இந்த விவகாரத்தை CBI அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை ஆணையம் விசாரிக்க வேண்டும் என அவர் கூறினார். சுமூகமா நடக்கக்கூடாது என்று சிலரின் நடவடிக்கைகள் இருப்பதற்கான சந்தேகங்கள் இருக்கிறது. இடம் கொடுத்ததில் இருந்து அங்கே சில பேரின் நடவடிக்கைகள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேரின் நடவடிக்கைகள் இருந்தது என்பதை நாம சொல்லல, கத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கத்தி மக்கள் சொல்லியிருக்காங்க. விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுவதாக தாவிக தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தாவிக தலைமை, சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் இருப்பதால் தாவிக தலைவர் விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறையை தூண்டும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டதாக போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசல் தொடர்பாக புரட்சிதான் ஒரே வழி என தனது எக்ஸ் பக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா கருத்து பதிவிட்டிருந்தார். இப்பதிவு வன்முறையை தூண்டும் வகையில் உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் சில நிமிடங்களிலேயே அதனை அவர் நீக்கினார். இதையடுத்து வன்முறையை தூண்டும் விதமாக கருத்து பதிவிட்டதாக கூறி போலீசார் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தில் 5 பேருடன் டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது அலுவல் பணி தேசிய விளையாட்டுப் போட்டிக்காகவும் ஆதவ் டெல்லி சென்றதாக கூறப்படுகிறது. RSS அமைப்பின் 100ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார். டெல்லியில் RSS அமைப்பின் 100ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் தொடங்கியது. இதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அந்த அமைப்பு நாட்டுக்காக செய்த பங்களிப்பை பிரதிபலிக்கும் வகையில் தபால் தலை நாணயத்தை வெளியிட்டார். சென்னை சூரப்பட்டு வானகரம் சுங்கச்சாவடிகளில் கார் தவிர்த்து பயணிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு 10 ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை சென்று வரக்கூடிய வாகனங்களுக்கான கட்டணம் 115 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் குறைந்து 110 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மாதாந்திர பயண கட்டணம் 2515 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் குறைந்து 2445 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. UPI பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் திட்டம் இல்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். பணக்கொள்கை தொடர்பான கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், EMI மூலம் வாங்கிய செல்போன்களுக்கு முறையாக பணம் செலுத்தப்படாவிடில் அவைகளை லாக் செய்யும் திட்டம் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் கூறினார்.
மதுரை சிம்மக்கல் அருகே உள்ள மீனாட்சி பஜாரில் மொபைல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் இருந்த 4 கடைகளுக்கும் தீ பரவியதால் அப்பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மொபைல்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தலைமுறையினரின் மனம் கவர்ந்த யமஹா RX 100 வாகனங்களில் ஆயுத பூஜைக்கு பின்பு நூற்றுக்கணக்கானோர் அணிவகுத்து சென்ற காட்சிகள்தான் இவை. காரைக்காலில் யமஹா RX 100 வாகனங்களுக்கு மட்டும் சர்வீஸ் செய்யும் ஒர்க் ஷாப்பில் நேற்று ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. இதில் காரைக்கால் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட யமஹா RX 100 வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு பூஜை போடப்பட்டன. அதன்பின் அனைவரும் RX 100 வாகனங்களில் ஒரே நேரத்தில் ஊர்வலம் சென்றனர். குஜராத் மாநிலம் புஜ் எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்களுடன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விஜயதசமி விழாவை கொண்டாடினார். அப்போது ராணுவ வீரர்களின் வீர சாகச நிகழ்ச்சிகளை கண்டு அவர் மெய் சிலிர்த்தார். மேற்குவங்க மாநிலத்தில் துர்கா பூஜை பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கொல்கத்தாவில் துர்கா பூஜை பந்தலில் பக்தர்கள் துணிச்சி நடனமாடியபடி துர்கா தேவியை வழிபட்டனர். மாநிலம் மைசூருவில் தசரா பண்டிகையையொட்டி ஹஸ்ரத் இமாம் ஷா வாலி தர்காவில் யானைகள் மரியாதை செலுத்திய காட்சிகள்தான் இவை. உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா விழாவின் சிகர நிகழ்ச்சியான யானைகள் ஊர்வலம் இன்று நடைபெறவுள்ளது. இந்த ஊர்வலத்தில் பங்கேற்கும் யானைகள் பாரம்பரிய வழக்கப்படி நேற்று அங்குள்ள ஹஸ்ரத் இமாம் ஷா வாலி தர்கா முன்பு அணிவகுத்து நின்று மரியாதை செலுத்தின. சிவகாசியில் ஆயுத பூஜையை தொடர்ந்து அபாய ஒலி எழுப்பியபடி சாலைகளில் வரிசையாக அணிவகுத்து சென்ற தீயணைப்பு வாகனங்களால் மக்கள் பீதியடைந்தனர். சிவகாசியில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்தின் சார்பாக ஆயுத பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அலங்கரிக்கப்பட்ட அந்த வாகனங்கள் பொதுமக்களிடையே தீத்தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக பயணித்தன. முல்லைப் பெரியாறிலிருந்து தேனி மாவட்டத்தில் உள்ள PTR 18 மற்றும் தந்தை பெரியார் ஆகிய 3 கால்வாய்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 18ஆம் கால்வாய்க்கு வினாடிக்கு 98 கன அடி வீதம் 30 நாட்களுக்கு 255 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்படும். PTR மற்றும் தந்தை பெரியார் ஆகிய 2 கால்வாய்களுக்கு வினாடிக்கு 100 கன அடி வீதம் 120 நாட்களுக்கு 1037 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்படும். இந்த நீரின் மூலம் சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மலைச்சாலையில் லோயர் கேம்ப் அருகே சாலையை மறித்து நின்ற யானையை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சத்திற்கு ஆளாகினர். காரையாறு செல்லக்கூடிய மலைச்சாலையில் ஒற்றை யானை நீண்ட நேரமாக நின்றிருந்தது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை மற்றும் 60,000 ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மாங்கனாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தஸ்லீம் என்பவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜாஸ்மின் தனது தந்தை வீட்டிற்கு சென்றிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 4 பீரோக்களை உடைத்து அதிலிருந்த பணம் மற்றும் நகைகளை திருடிச் சென்றனர்.